கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்தக்கூட விடாமல் பணத்தை கொடுத்து அவர்களின் குரலை ஒடுக்க முயன்ற அதே முயற்சிதானா இதுவும் என்றும் அவர் சாடினார். அஜித்குமார் இறந்து 4 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சியான அதிமுகவின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகுதான் FIR பதிவு, கைது எல்லாம் நடக்கிறது. உங்கள் ஆசை வார்த்தைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை ஏமாந்தது போதாதா? அஜித்குமார் குடும்பமும் ஏமாற வேண்டுமா என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடினார். மேலும் நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு என்று சொல்ல நான் கூசவில்லையா உங்களுக்கு? இது என்ன முதல் முறை உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா? இது 25வது முறை என்றும் குறிப்பிட்டு இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோ ஷூட், போன் காலே சாட்சி என்று தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.